ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறது எப்படி, அதாவது நியூ ரேஷன் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ கலப்பலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு tnpds.gov.in அப்படின்னு போனீங்கன்னா இந்தமாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுலாம் பண்ண முடியும். ஸோ சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளால் கிளிக் பண்ணி என்னென்ன சேவை நியூவாக அப்ளை பண்ணுறதோ இல்லைனா வந்து ஒரு மெம்பர் ஆட் பண்ணுறதோ எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மின்னணு அட்டை சேவைகளில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நியூ ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத் தலைவரோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேமிலி ஹெட்டோட நேமு, அதாவது குடும்பத் தலைவரோட பேர் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துடணும். அதேமாதிரி ஃபாதர் ஆர் அவங்களோட கணவரோட பெயர் அப்படின்றத கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கணும், என்ட்ரு பண்ணிக்கிட்டு அதேமாதிரி தமிழ்லேயும் ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா நம்மளோட குடும்பத்தினரோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் அந்த கேமரா அப்படின்றத கொடுத்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். ஸோ அது எந்த அளவு இருக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 MB கிட்டே வந்து இருக்கணும். ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னா மாவட்டம், அதுமாரி மண்டலம் ஆர் வட்டம், நெக்ஸ்ட் இது கிராமம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன கேட்கும், இல்லைனா அஞ்சல் குறியீடு அப்படின்னு சொல்லி கேட்கும். அஞ்சல் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இது என்ன ஆகும், பின்கோடு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பின்கோடு என்ன பண்ணணும், அது வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் என்ன பண்ணிக்கணும், என்ட்ரு பண்ணிக்கணும். அந்த ஃபோன் நம்பர் ஆக்டிவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணால் தான் இதுக்கப்புறம் இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஆகும், அந்த ஃபோன் நம்பருக்கு தான் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா குடும்ப உறுப்பினரோட விவரங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது முதலில் குடும்ப தலைவரோட விவரங்கள் தான் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குடும்ப தலைவர் யாரோ அவங்களோட பெயர் வந்து தமிழில் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா அவங்களோட பிறந்த தேதி, அதாவது டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு பாலினம், அவங்க பெண்ணா ஆணா திருநங்கையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துடலாம். தேசிய இனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு நீங்கள் தொழில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தொழில் கேட்டிருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா மாத வருமானம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரூபாயில் வந்து மாத வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆனுவலுக்கு நீங்கள் எவ்வளோ கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வந்து கரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மாத வருமானம் அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த மாத வருமானம் ரூபாயில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இது வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் இதில் கேட்பாங்க அப்படின்னா வாக்காளர் அட்டை எண் கேட்டிருக்காங்க. அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் என்ன பண்ணிக்கணும், இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். மற்ற ஆவணங்கள் வந்து கேட்டிருக்காங்க. மற்ற ஆவணங்கள் என்ன அப்படின்னா ஆதார் அட்டையோட அந்த டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆதார் அட்டை அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆதார் அட்டை என்ன பண்ணிக்கணும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் அட்டை அப்படின்றது என்ன இருக்கும், நம்ம டாக்குமெண்ட் ஃபைலில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கணும், ரீநேம் பண்ணி ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி குடும்பத் தலைவரோட பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வேறு என்ன இதில் கேட்பாங்க அப்படின்னா ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் எண் எப்படி அந்த 12 டிஜிட் இருக்கும்ல, 4 8 12 4 நாளாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த இது குடும்பத் தலைவரோடது வந்து என்ட்ரு பண்ணுறோம். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், வேறு ஒருத்தவங்களோடது வந்து என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணணும், 5 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த சான்றிதழ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக என்ன ஆகும், 5 வயசுக்குள்ளேயும் ஆதார் கார்டு இருக்குது, அது என்ன பண்ணிக்கலாம் சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரப்போகிறோம். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணிக்கலாம், மீதி என்ன என்ட்ரு பண்ணாமல் இருக்கும், ஆதார் எண் என்ட்ரு பண்ணாமல் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஆதார் அட்டை எண்ணை வந்து 4 நாளாக தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இது நம்மளுக்கு என்ன குடும்பத் தலைவர் அந்த குடும்ப உறுப்பினரோட விவரம் வந்து நம்மளோட ஆயிடுச்சு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதையும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும் போதே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா
வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படி வந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா குடும்ப உறுப்பினரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்டை தேர்வுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடும்ப அட்டை, அரிசி அட்டையா, இல்லைனா வந்து சர்க்கரை அட்டையா, இல்லை மற்றவையா, இல்லை பண்டகம் இல்லா அட்டையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த தேவையான அட்டையோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணி இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக எல்லாமே வாங்குவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அரிசி அட்டை அப்படின்றத கொடுக்கணும். சர்க்கரை அட்டைனா குறிப்பிட்ட பொருள் தான் தருவாங்க. அந்தமாதிரி ஒரு அட்டைக்கும் ஒரு விவரம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அட்டையை நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது கிளிக் பண்ணால கீழே வந்து தெரியும் அரிசி அட்டை கொடுத்தோம். அதனால் அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அட்டையை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நமக்கு கீழே என்ன ஆகும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அட்டை தேர்வு செஞ்சதுக்கப்புறமா குடியிருப்பு சான்று அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மெயினாக என்ன நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம கேஸ் பில்லு, கேஸ் புக்கு, அதாவது ஃபஸ்ட்டு மந்தோட பில்லும் கேஸ் புக்கோட ஃபோட்டோவும் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொடுத்தீங்கன்னா தான் சீக்கிரமாகவே என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணி போடுவாங்க. நீங்கள் கேஸ் பில் வந்து அப்லோட் பண்ணலை, நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, திரும்பவும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மெயினாக இப்போ கேட்குறது என்ன, கேஸ் பில் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணிக்கோங்க, கேஸ் பில்லை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் சீக்கிரமே என்ன பண்ணிக்கலாம், உங்கள் அட்டையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த எரிவாயு நுகர்வோர் அட்டை அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆகும், இதில் வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ இன்னும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட கேஸ் புக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யார் நேமில் கேஸ் புக் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எண்ணெய் நிறுவனம் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிபிசியா, எஸ்பிசியா, இல்லை ஐஓசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம மெயினாக இவங்களோட என்ன அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். ஸோ இந்தியன் ஆயில். ஸோ அதனால் ஐஓசி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கம்பெனி நேமை ஷார்ட்டாக பண்ணி ஐஓசி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அது இங்கிலீஷில் வந்து பார்த்து அந்த இங்கிலீஷில் வர நேமை அப்படியே தமிழில் வந்து ஃபஸ்ட் லெட்டரை மாற்றிக்கோங்க. ஸோ ஐஓசி அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எல்பிஜியோட நுகர்வோர் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேஸ் பில்லில் வந்து கேஸ் புக்லேயும் கேஸ் பில்லையும் நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த எண்ணை நம்ம வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எரிவாயு நிறுவனத்தின் பெயர், நீங்கள் எங்கே வந்து இந்த கேஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ் பில் எங்கே வாங்குறீங்க அப்படின்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் உங்களோட புக்லேயும் இல்லைனா பில்லுலேயும் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்டர் பண்ணதுக்கப்புறமா வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிலிண்டர் எண்ணிக்கை. ஸோ நீங்கள் சிலிண்டர் எத்தனை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 1 or 2 ஸோ அதில் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து என்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிக்கை நம்ம கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்றத நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ காமிச்சு எல்லாமே என்ன ஆகும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு நமக்கு இந்தமாரி ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். நம்மளோட புதிய அட்டைக்கான விண்ணப்பம் வந்து இந்த டேட்டில் அப்ளை ஆகிருக்கு, உங்கள் விண்ணப்ப எண் இது, உங்கள் விண்ணப்ப தேதி வந்து இது, அதே மாதிரி எந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்கோமோ அது எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகும், இதில் ஷோ ஆகும். ஸோ ஒரு 2 வீக், அதாவது 2 வாரத்துக்கு அப்புறமா உங்களோட அட்டைக்கான விவரங்கள் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் மூலயமா செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டேட்டஸ் புதுசாக அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப உறவினர்களை சேர்க்குறதோ இல்லை நீக்கிறதோ, இல்லைனா வந்து முகவரி மாற்றம் செய்கிறதோ, இல்லைனா நியூவாக அப்ளை பண்ணுறதோ, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதை சொல்லியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.